வணக்கம். போன சில வீடியோஸ்ல ஒரு வீலுக்கு எப்படி ஆப்பரேட் ஆகுதுன்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் வீடியோல நான் எக்ஸாக்ட் மேட்ச் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் இருப்பேன் ஒரு பிகினர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. அடுத்த 2 வீடியோஸ்ல ஒரு வீலுக்கப் அப்ராக்சிமேட் மேட்ச் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும், அந்த அப்ராக்சிமேட் மேட்ச் உள்ள ஒரு வீலுக்கப் டேபிளை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கடைசி 2 வீடியோஸ்ல நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். அதை ரெஃபர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு வீலுக்கப் ஃபங்க்ஷன் சேம் டேபிள் சேம் டைட்டில் செலக்டிவான லுக்அப் வேல்யூ நம்ம வீலுக்கப் போடுறோம்னா ஒரே ஃபார்முலா யூஸ் பண்றோம். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஒரு வீலுக்கப்போட லுக்அப் ரேஞ்ச் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, நம்ம மேனுவலா சேஞ்ச் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா எப்படி சேஞ்ச் பண்ண வைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு வீலுக்கப் நார்மலா நம்ம எழுதுவோம் ஈக்குவல் டு வீலுக்கப் லுக்அப் வேல்யூ. ஸோ லுக்அப் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா இந்த ரவுண்டுன்ற ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இந்த ரவுண்டோட லுக்அப் வேல்யூவோட வேல்யூ 1 வேல்யூ 2 வேல்யூ 3 இந்த 3 வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எஃபோர் கொடுத்து நம்ம செல் ரெஃபரன்ஸ் பண்றோம். ஸோ டேபிள் அரேன்றது ஃபர்ஸ்ட் காலம். ஸோ இதை வச்சு தான் நம்ம லுக்அப் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம். ஸோ அதனால 4 காலம்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் டேட்டா செட் இந்த என்டையர் லுக்அப் ஃபார்முலாக்கு காமனான ஒரு டேட்டா செட். அதனால நம்ம கம்ப்ளீட்டா இதை நம்ம செல் ரெஃபரன்ஸ் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டா இதை லாக் பண்றோம். காலம் இண்டெக்ஸ். ஸோ இதுல தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ காலம் இண்டெக்ஸ் நம்மளுக்கு வேல்யூஸ் வேணும். ஸோ அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 2 மென்ஷன் பண்றோம், கமா கொடுக்குறோம். கமா கொடுத்துட்டு நம்மளுக்கு இப்போ தேவை எக்ஸாக்ட் மேட்ச் தான். ஸோ ஃபால்ஸ், க்ளோஸ், கண்ட்ரோல் என்டர். இப்போ நம்ம ஃபார்முலா போட்டுட்டோம். இப்போ நம்ம டிராக் பண்றோம். இப்படி ஸோ நீங்க ரைட் சைடு நீங்க டிராக் பண்றீங்க அப்படின்னா மேனுவலா F2 கொடுத்துட்டு 2க்கு பதிலா 3, நெக்ஸ்ட் 3க்கு பதிலா 4. இது ஸ்மால் டேட்டாபேஸ் தான். நீங்க ஒரு பெரிய டேட்டாபேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய ரோ அண்ட் காலம்ல ஒர்க் பண்றீங்க, நீங்க லுக்அப் பண்ற ஃபார்முலால நிறைய காலம்ஸ் வச்சு நீங்க லுக்அப் பண்றீங்கன்னா அந்த காலம் நம்பரை 1 2 3 4 நீங்க மேனுவலி என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா பேர் காலம்ஸ். ஸோ இந்த காலம்ஸ்ன்ற ஃபார்முலா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் ஒரு செல்ல இன்க்ரிமெண்ட் ஆட் பண்ண உங்களுக்கு கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த சினாரியோல நம்ம காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேப் கொடுக்குறோம். ஸோ இந்த ஃபார்முலா காலம்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுனால 1 காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட் நீங்க ரைட் சைடில் மூவ் பண்ணணும் அப்படின்னா இன்க்ரிமெண்டல் ரேஞ்ச் மாதிரி நீங்க கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்க ரேஞ்சா கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்க ரைட் சைடில் மூவ் பண்றீங்க, அதுதான் காலம்ஸ். ஸோ அதனால ஒரு ஜீசன் நம்ம லாக் பண்றோம். ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்டர் இப்படின்னு நம்ம கொடுத்துட்டு நீங்க ஜஸ்ட் இது கிளிக் பண்ணி இப்படி டிராக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்கிரிமெண்ட் ஆகுது பாத்தீங்களா. சோ இந்த கான்செப்ட் தான் VLOOKUPல ஆட்டோமேட்டிக்கா நம்ம எடுத்துட்டு வர போறோம். இப்போ நார்மல் VLOOKUP நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு இப்போதைக்கு செகண்ட் வேல்யூ வேணும். சோ அதனால செகண்ட் வேல்யூக்கு 2 மென்ஷன் பண்ணிட்டு கமா ஃபால்ஸ். சோ இந்த பர்டிகுலர்ல ஃபார்முலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 இருக்கு பாத்தீங்களா. சோ இது எப்படி நம்ம மாத்தணும் அப்படின்னா இந்த 2 ஜஸ்ட் நீங்க ரிமூவ் பண்ணிட்டு காலம்ஸ் அப்படின்ற ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணுங்க. நம்ம ரவுண்ட்ல இருந்து லுக்அப் ஸ்டார்ட் பண்றோம். 1 2 ஸ்டார்ட் பண்ணிட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க காலம்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு செல்ல நம்ம லாக் பண்ணணும். அதனால நான் F2 கொடுத்து இது லாக் பண்றேன். கண்ட்ரோல் என்டர். நான் ஸ்க்ரால் பண்றேன் ரைட் சைடு. நிறைய காலம்ஸ் உள்ள ஒரு டேட்டா செட்டுக்கு நீங்க VLOOKUP போடுறீங்கன்னா அந்த மாதிரி சினாரியோல நீங்க காலம்ஸ் வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லுக்அப் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க மேனுவலா இந்த காலம் இண்டெக்ஸ் நம்பரை நீங்க ஒரு VLOOKUP காலம் கிரியேட் பண்ணும்போது தனித்தனியா நீங்க எழுதணும்னு அவசியம் கிடையாது. சோ ஆட்டோமேட்டிக்கா இன்கிரிமெண்ட் ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதே சினாரியோவை இன்னும் டிஃபரெண்டான காம்பினேஷன்ல எப்படி ரிசால்வ் பண்றது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி.